Recording in progress. Bareng. நனா மோகன் அவர்களது அன்பு தாயார் நனா மோகன் அவர்கள் மட்டுமல்ல 8 குழந்தைகளை சிறப்போடு பெற்று வளர்த்து மிக சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். கனடாவில் இருவரும், இங்கு இருவரும், ஆஸ்திரேலியாவில் ஒருவருமாக அம்மாவின் அந்த இறுதி நிகழ்வில் 7 பிள்ளைகளும் இணைந்திருந்த நேரம் அமைப்பெற்றிருந்தது. ஒரு வர முடியாத நிலைமை. ஆகவே அம்மாவிற்கான உங்கள் பக்கம் ஏதாவது பேச விரும்பினால் 2 வார்த்தைகள் சொல்லிக்கொள்ளலாம். அதே நேரம் நடமுனவர் அன்பு தாயார் இருந்து மாமியார், நானும் அம்மா தான் அழைத்துக் கொள்வேன் அவரை. அது நேரம் அவர் சொன்னது, அவர் விரும்பியது போலவே கடைசி மகனிடம் சொல்லியிருந்தாராம், எனக்கு நன்றாக செய்ய வேண்டும் அப்படி என்று. அவர்களும் அதே போலவே செய்திருந்தார்கள். அது நேரம் 31ம் அவர் நினைத்தது போலவே செய்ய இருக்கின்றார்கள். ஏனென்றால் அவர் எல்லோருக்குமே அந்த சாப்பாடு நீர்கொழும்பில் இருக்கும் பொழுதோ ஏர்போர்ட்டுக்கு ஒருவர் யாரையும் அங்கும் அதைத்தான் சொல்லியிருந்தார்கள். இவ்வளவு எல்லோருமே அவரிடம் போய் அவர் கையால் சாப்பிட்டு இருந்தோம் என்று சொல்லி பலராக வந்து அதைத்தான் சொல்லியிருந்தார். சாப்பாட்டை தான் சொல்லியிருந்தார். உண்மையில் ஒருவருக்கு அதுதான் பெரிய விஷயம். ஆகவே மிக சிறப்பாக, சிறப்பு என்பதை விட இப்போ திருமணம் இல்லை, ஆனால் அவர் நினைத்தது போல அவர்கள் பிள்ளைகள் செய்திருந்தார். கடைசி மகனிடமெல்லாம் சொல்லியிருந்தார். அதற்கேற்ற மாதிரி அவரும் செய்திருந்தார். எல்லோரும் இணைந்திருந்தோம். அது ஒரு சிறப்பை தந்தது. ஆகவே 2 வார்த்தைகள் சொல்லிக்கொள்ளலாம் அவருக்கான. அது நேரம் கவிக்கோ பரமவிஸ்வலிங்கம் அண்ணா அவரது மனைவியின் அண்ணா கூட நோய்வாய்ப்பட்டிருந்தார், கனடாவில் இருந்திருந்தாராம். அதாவது அவரது மகளைத்தான் அவரது மகனுக்கு கட்டி அவர் 2 பக்கம் முறை சம்பந்தம். ஆகவே அவரும் நேற்றைய பொழுது உயிரிழந்ததாக தகவல் வந்திருந்தது. இந்த வருடம் முழுவதும் இப்படி செய்தெல்லாம் வந்தபடி இருக்கின்றது. ஆகவே அவரது ஆத்மா சாந்திக்காக பிரார்த்தனை செய்துள்ளோம். பேர் தெரியவில்லை, தமிழக்கா தெரிந்தால் வந்து சொல்லிக் கொள்ளலாம். இல்லாட்டி வசந்தாக்கா. சரி, வாருங்கள் ஜெயரசவர்களே. நீ காலை உற்சாக வணக்கம் வாணி. வாருங்கம்மா. ஓமாம். மலர்மணி அம்மா அவர்கள் ஒரு அன்பு தாய், அரவணைக்கின்ற தாய். நான் அவரை நேரடியாக கனடாவில் போன நேரத்திலே அவரை போய் சந்தித்தேன். உண்மையாக அன்பாக ஆதரிச்சு, அன்பாக தானாவே எனக்கு கோப்பி வச்சு தரணும்னு சொல்லி தானாவே போய் குசனிக்குள்ள போய் கோப்பி வச்சு தந்தா. தான் மகள் வந்து கேட்டா கோப்பி கொடுத்து டீ ஒன்று போட்டு கொடுக்கணும், இல்லை அதை நான் செய்து கொடுக்கணும்னு தானாவே போய் கோப்பி போட்டு பலகாரங்கள் எல்லாம் எனக்கு தந்து எல்லாம் நேரம் இருந்து அன்பாக கதைச்சா. உண்மையாக ஒரு பாசமான ஒரு தாய். அவ நான் மறக்கவே முடியாது. நான் நெடுகில நினைத்து கொள்றது அவாவே. அவன் உபசரிப்பு, அவருடைய அன்பு, அவருடைய ஆதரிப்பு எல்லாம் சிறப்பாக இருந்தது. அவருடைய ஆன்மா என்றும் மற்றது இங்க இந்த நேரம் நடாமோன் அவர்களுடைய கவலை, அவருடைய அந்த என்னன்னு சொல்லவே முடியாம இருந்தது. அவ்வளவு தூரம் அவர் உள்ளுக்குள்ள மனதுக்குள்ள வச்சு அமைதியா இருந்தவர். என்ன சொன்னா கலகலப்பா இருப்பார். ஆனா அன்றைக்கு என்னன்னு தெரியும், அம்மாவோட அந்த உயிர் பிரியும் போது அந்த நேரமும் அவ நினைச்சிருப்பான்னு நினைக்கிறேன். சரியான அமைதியா இருந்தார் வாணி. நான் அதிர்ஷ்டித்தேன். நான் என்னன்னா நலமோகன் அவர்கள் பொதுவாக ரேடியோக்கு வந்தா சத்தம் போட்டு கதைப்பார், பேசுவார், எல்லாம் புத்திமதிகள் சொல்வார், அப்படி எல்லாம் சொல்லுவார். ஆனா இங்க வந்து அமைதியா இருந்தா எனக்கு மனதுல ஒரு யோசனை இருந்தது. என்ன அது அந்த அம்மாவோட அந்த நினைவுகளால இருந்திருக்கலாம் என்று எனக்கு ஒரு இது இருந்து நான் அதை பல பேரோட கலந்திருந்தேன். சரியான அமைதியா இருந்தார். அந்த கோயிலுக்கு போகணுமென்று அதையிலேயே அன்றைக்கே தீர்மானிச்சிருந்தவர். என்ன அதே இருக்கு, எனக்கு அது ஒரு சந்தோஷம். கோயில போய் இதை எழுதி கொளுத்தி அதை நினைத்து தண்டதுக்கு எனக்கு சரியான ஒரு தாய்க்கு என்ன செய்ய வேண்டுமோ 2 சரி பக்கத்துல இருக்காட்டாலும் உயிர் பிரியாவிட்டாலும் அந்த கடமையை செய்தார் என்பது எனக்கு அது ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தது. எனது ஆழ்ந்த அனுதாபங்கள் அவருடைய நித்திய இழைப்பாற்றி இறைவன் சன்னதியில் இழைப்பார் என்று நான் குறிப்பிடுறேன். நன்றி, வணக்கங்கள். இலங்கை 3 பிள்ளைகளுமாக 3 இங்கே அண்ணா வந்திருந்தார், தம்பி கடைசி இந்த அம்மாவை செய்கிறது. இவருமாக 3 இணைந்து நல்லா செய்திருந்தார்கள். அந்த நேரத்தில் நின்றது எனக்கு மிக சந்தோஷத்தை தந்தது. முகத்தை கடைசி நேரம் பார்த்தது கூட 15 வருடங்களுக்கு பிறகுதான் நான் போயிருந்தேன். வணக்கம்
வணக்கம் அம்பானி. வாருங்கள். நானும் உங்கள் துயரில் எனது அம்மா போலதான் அன்று நினைத்து கவலை அடைந்தேன். எனினும் அவர் சிறப்பாகத்தான் வாழ்ந்திருக்கிறார். பிள்ளைகள் பேர பிள்ளைகள் என்று இவ்வளவு காலம் 92 வயது கூட்டா பிள்ளையா? ஓ 97 கூட்ட பிள்ளைகள் எல்லாரோடையும் இவ்வளவுக்கும் அவர் கொடுத்து வைத்திருக்கிறார். இல்ல, இறக்கும் பொழுது கூட அவர் கஷ்டப்பட இல்லையா? அவர் ஒரு ஞாயிற்றுக்கிழமை கடைசி தங்கையின் மகளுக்கு 2வது மகளுக்கு 21வது பர்த்டே செய்திருந்தார். வீட்டுல இவரும் போயிருந்தார். போய் சாரி எல்லாம் கட்டி நல்ல எந்த இதுவும் இல்லாம தான் இருந்தாராம். அப்புறம் திங்கள் செவ்வாய்க்கிழமை மத்தியானம் சாப்பிட்டுட்டு இரவு அந்த பின்னர நேரம் அவர் போய் டீ கொடுப்பதற்கு பார்த்த பொழுதும் அவர் அதாவது அந்த ஹார்ட் பீட் குறைய துவங்கிட்டது. ஹாஸ்பிட்டலில் கூட என்ன கொண்டு போய் பிள்ளைகள் எல்லாரும் வந்து பூட்ட பிள்ளைகள் வேற பிள்ளைகள் எல்லாம் வந்துட்டு எல்லோரையும் பார்த்துட்டு அப்படி கடைசமாக கையை பிடிச்சி கண் மூடினவர் தான். வேற எந்த ஒரு கஷ்டமும் பட இல்லை. எந்த ஒரு அதோட பாருங்க, இப்ப எல்லாரும் ஜூலா இருந்துதான் அது நடந்திருக்கு. எல்லாரும் நன்றது. அதை விட இப்ப கஷ்டம் என்று சொல்லல. நாம நாளைக்கு இறக்கத்தான் வேணும். ஆனா இப்படி இருப்போம்னு தெரியாது. தனிமையிலையோ எத்தனை பேர் இருந்தும் எத்தனை இதுகள் எல்லாம் நடந்திருக்கு. ஆனா இவர் இந்த கொரோனாவோ இந்த பிரச்சனை எல்லாம் தாண்டி எல்லா பிள்ளைகளையும் சூழ இருந்து இவ்வளவு நடந்திருப்பதை பெரிய ஒரு இது கிடைச்சிருக்கு அந்த அம்மா. அதை விட இந்த கார்த்திகை மார்கழி மாதத்துல இறந்ததும் ஒரு சிறப்பானது என்றுதான் சொல்லுவார்கள். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று நாமும் நமது குடும்பம் சார்பாக பிரார்த்தித்து கொண்டு அந்த துயரும் எல்லா உள்ளங்களும் மீண்டு சந்தோஷமாக வரணும் என்று, அதுக்காக அவரை மறப்பதெல்லாம் அது இருந்தாலும் மீண்டும் அவர்கள் நோமலுக்கு வரணும் என்று வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். வாணி, நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி. வணக்கம் வாணி. வாங்கோ தமிழக்கா. வணக்கம். ஆமாம், வணக்கம். எனக்கும் ஒரு நாள் கிடைத்தது. அதாவது நடாமுகன் போய் வந்ததுக்கு பிறகு தங்கை போன போது ஒரு தரம் அவரை பார்த்து கதைக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பம் இன்றுதான் அதை வெளியில் சொல்லுகிறேன். ஏனென்றால் மிக உஷாராக இருந்தார். உண்மையாக அவருக்கு வருத்தம் என்றது அப்படியே தெரியவே மிக அழகாக கதைத்தார். கதைக்கும் போது நிச்சயமாக நடாமுகனை பற்றி தான் என்னிடமும் தங்கையிடமும் கதைத்து கொண்டிருந்தார். வந்துட்டு போயிட்டார் என்று சொன்னார். எனக்கு அன்று பார்த்தது இன்றைக்கும் மனதில் அப்படியே இருக்கிறது. நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்குள்ளே தான் இப்போது கடைசியாக தாயை பார்க்க போன போதுதான் அவரை பார்க்கக்கூடியது. அந்த இடத்துல இந்த நேரத்துல எனது தங்கச்சி மாலா பாலியத்துக்கு நன்றி கூறி அம்மா விரும்பியதை செய்திருக்கிறார்களே, அதுவே ஒரு பெரிய ஒரு இதாக இருக்கும். ஏனென்றால் எனது தாயாரும் விரும்பின மாதிரியே தான் நாங்கள் செய்தோம். ஆகவே அவருடைய தாயார் என்னத்தை விரும்பினாரோ அதை அழகாக செய்திருக்கிறார்கள். ஆகவே அவருடைய ஆத்மா என்றைக்குமே இறைவன் சந்நிதியில் இழைப்பாரும் என்று கூறி வாணி உங்களுக்கும் அந்த அவற்றை கூறி நடாமுகன் அவர்களுக்கும் கூறியபடி நன்றியுடன் விடப்படுகிறேன். நன்றி, வணக்கம். நேரம் கவிக்கோண்ணாவின் மனைவி அவரது பேர் தெரியும்? ஆமாம், அவருடைய பேர் தெரியாது வாணி. கவிக்கோண்ணாவின் மனைவியினுடைய அண்ணா எனக்கு பேர் தெரியாது. ஆனா அவரும் நேற்று இறைவனடி சென்றதாக கேள்விப்பட்டேன். அதையும் இந்த இடத்தில் கூறியபடி விடப்படுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி, வணக்கம். ஆமா, ஒருத்தர பேசலாம். வணக்கம் வாணி அக்கா. வணக்கம், பாருங்க. இனிய உற்சாகமான காலை வணக்கம் வாணி அக்காவுக்கும் இணைந்திருக்கிற உறவுகளுக்கும். இப்பொழுது ராமோகன் அவர்களது அம்மாவின் நினைவுகளுடன் நாங்கள் நகரலாம் என்று நினைக்கிறேன். அவரது ஆத்மா நிச்சயம் இளைப்பாறி இருக்கும். நான் இன்றைக்குத்தான் ஒரு செய்தி வாசிச்சேன். நான் வாணியக்கா, இறந்த ஆன்மாக்கள் எங்க போகுது என்று சொல்லி ஒரு இது போய்கொண்டிருந்தது. அப்ப அதை ஆழமாக கேட்டுக்கொண்டிருந்தேன். அதுல சொல்லியிருந்தார்கள் அந்த இறந்த ஆன்மாக்கள் 3 விதமாக இருக்குதாம். ஒன்று போக மாட்டேன், இந்த உலக விட்டு போக மாட்டேன் என்று சொல்லி போக விருப்பம் இல்லாம இருக்கிறது. மற்றது எப்ப போவன் என்று பார்த்து கொண்டிருக்கிறது 2வது ஆத்மா. 3வது ஆத்மா இந்த 2க்கும் இடப்பட்ட ஆத்மா மாதிரி. அப்ப நான் நினைக்கிறேன் இவர்கள் எப்பொழுதும் நாங்கள் அங்கால என்னுடைய அம்மா சொல்லி கொண்டிருப்பாங்க, நான் எப்ப போவேன் அங்கால இந்த கடமைகள் எல்லாம் முடிஞ்சிட்டு என்று சொல்லி கொண்டிருக்கிறவா. அதே போலதான் அவன் இந்த ஆத்மா சுதந்திரமாக சென்று அடைந்திருக்கும் அந்த இடத்துக்கு என்றுதான் என்னுடைய கருத்து. இவருடைய ஆத்மாவும் அவ்வாறுதான் அந்த
இதுகளை கேட்கும் போதும் எனக்கு அந்த ஆத்மாக்களின் நிலைகள் இவ்வாறு இருக்கின்றன சொல்லி பார்க்கும் போது வயது எல்லாம் அனுபவித்து தங்கள் வாழ்க்கையில் அனுபவித்தவர்கள் நிச்சயமாக அவர்கள் ஒரு சுதந்திரமான ஒரு இடத்துக்குத்தான் சென்றிருப்பார்கள். எந்த இதுவும் இல்லை. நல்ல பேர குழந்தை பூட்ட குழந்தைகள் எல்லோரையும் பார்த்து அன்றும் கூட பர்த்டேல எல்லோரையும் சந்திச்சு அன்றும் கூட எல்லோரையும் பார்த்திருக்கின்றார். நிறைவான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களது வாழ்க்கையில் நடந்த அற்புதங்கள், அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை நாங்கள் நினைவுபடுத்தி அதன்படி நல்லவற்றை கடைபிடித்துக் கொண்டு போனோம் என்றாலே அதுவே போதும் என்று நான் நினைக்கிறேன். வாணியக்கா, அதைத்தான் நடாமோகன் அவர்களும் கூறிக்கொண்டிருப்பார். அதுதான் எழுதியும் இருந்தவர். உண்மையில எங்களுக்கு ஒரு கவலை ஒரு பக்கம் இருந்தாலும் யதார்த்தம் என்றதை நாங்கள் யோசிச்சு நினைக்கும் போது அது புரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. உண்மையில ஆத்மா அவருடைய அம்மாவினுடைய நினைவுகளுடன் நாங்கள் வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம் வாணியக்கா. வணக்கம் வாணிமோகன், சுரஸ்மிதா ஆசிஸ்லேருந்து. நானும் மலர்மணி அம்மாவுடைய ஆன்ம சாந்திக்காக பிரார்த்தபடி அதிபர்களுக்கும் மற்றும் உங்களுக்கு உங்கள் குடும்பங்கள் எல்லோருக்குமே அந்த நினைவுகளோடு நாங்களுமே இணைந்திருக்கிறோம் என்று கூறியபடி வாழ்வாங்கு வாழ்ந்தவர்கள் தெய்வத்துக்கு சமம் என்று சொல்ற திருக்குறள் போலத்தான் உண்மையிலே அவர்கள் கஷ்டப்படாமல் நோயில் படுத்து உழன்று கஷ்டப்படாமல் அவருடைய அந்த அமைதி, இது இறை அமைதி, இறை நிழல்னு சொல்வார்கள், அந்த ஒரு அமைதி அம்மா கிடைச்சிட்டு நாங்களும் உங்களோடு இணைந்திருக்கிறோம், நினைவுகளை பகிர்ந்து கொள்கிறோம். நன்றி. வணக்கம். வணக்கம். வணக்கம் வாணி. பாருங்கள். ஆமா, நானும் மனோன்மணி அம்மாவின் இந்த நேரத்துல நானும் பிரார்த்தித்துக் கொண்டு என்ன வாணி யார் விதைக்கிறார்? வந்தது இப்ப சரியா? வணக்கம் வாணி. நானும் மனோன்மணி அம்மாவின் ஆன்ம சாந்திக்காக இந்த நேரத்திலே பிரார்த்தித்துக் கொண்டு, படைத்தவன் பரிசளிக்க பரிவாய் அழைத்து விட்டான், அவவும் போய் சேர்ந்து விட்டான், பாரினில் தவிக்கும் மாந்தரை மக்களை நினைக்கிற மரவாளை அம்மா என்று இந்த நேரத்தில் அந்த அம்மாவிடம் வேண்டுவோம். அவர் அங்கிருந்து இங்கு வரும் மக்களை, அந்த பிள்ளைகளை, ஏழு மக்களை பெற்ற பாக்கியசாரி மகாராசி, எட்டு மக்களை பெற்ற பாக்கியசாரி மகாராசியை சொல்வார்கள், மகா பாக்கியசாரின்னு சொல்லுவார்கள். அந்த அம்மாவின் வேண்டுதல் அந்த குழந்தை, அந்த பிள்ளைகளுக்கு நிறைந்த ஆறுதலை கொடுக்கட்டும், மன ஆறுதலை கொடுக்க, அந்த ஆறுதலுக்காக அவர் பிரார்த்திப்பா. அவர் பரிசளிக்கத்தான் அந்த அவர் பரிசு இவ்வளவு காலத்துக்கு பிறகு அவர் நல்ல செழுமையாக வாழ்ந்து எல்லா பிள்ளைகளும் சூழ வாழ்ந்து அந்த இழப்பும் ஒரு பாக்கியமான இழப்பாக நிகழ்ந்ததாக நீங்கள் சொல்வதிலிருந்து நாங்கள் அறிகின்றோம். ஆகவே அந்த இழப்பு அவர் ஒரு சுதந்திர விடியலை கொடுக்கும். அந்த இறைவன் சந்நிதியில் அவர் என்றுமே அமைதியில் இழைப்பாரட்டும் என்று வேண்டிக் கொண்டு, அமைதியில் அவை ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்று நாங்கள் இந்த நேரத்திலே பிரார்த்தித்துக் கொண்டு, தாயின் இழப்பை எந்த தைரியசாலியான ஒரு பிள்ளையாக இருந்தாலும் தாயின் இழப்பு ஒரு நேரம் அவர்களை கண்கலங்க மனம் கசிய வைத்து விடும். ஆகவே நடாமோகன் எவ்வளவு ஒரு துரிதமான ஒரு உறுதியான மனம் படைத்திருந்தாலும் அவருக்கு அந்த அம்மாவின் அந்த இழப்பு அவரை பதைத்திருக்கும், வாட்டியிருக்கும் என்று நாங்கள் மனப்பூர்வமாக உணர்கின்றோம். ஆகவே அவருக்கும் முறைதான் மனசாந்தியை கொடுக்க வேண்டும். அம்மாவின் வெற்றிடத்தை தேவ அன்னை அவருக்கு பக்கத்தில் இருந்து அன்னையாக இருந்து அரவணைத்து காத்து வழி நடத்த வேண்டும். உங்களுக்கும் வாணி, நீங்கள் மாமியார் சொல்வது அம்மா என்று சொல்லுகிறீர்கள், உங்களுக்கும் எங்களுடைய மனம் அந்த அனுதாபங்களையும் நாங்கள் கூறிக்கொண்டு அம்மாவின் ஆன்மா நித்திய சாந்தி அடைய நாங்களும் பிரார்த்தித்துக் கொண்டு, சொல்லுவார்கள் சாந்தினி சொன்ன மாதிரி 40 நாள் செல்லும் அம்மாணி அந்த ஆன்மா விடுதலை அடைவதற்கு. ஒரு ஆன்மா இறந்தால் 40 ஆண்டுகள் செல்லுமா, 40 நாட்கள் அந்த அது உலகத்துலதான் இருக்குமா. என்னடா இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் அது சிலருக்கு உடனே விடுதலை கிடைக்கும், சிலருக்கு அவர்கள் செய்த பாவத்துக்கு தக்கன ஏற்றபடியான செவிய தண்டனை கிடைக்கும். அதுதான் நாங்கள் உத்தரிப்பு தளத்தில் சொல்லுவோம். அதில் அவர்களுக்கு சிறிது காலம் வேதனைப்பட்ட பிறகு அவர்களுக்காக நாங்கள் வேண்டினதுக்கு பிறகு அந்த ஆன்மா ஈடேற்றமடையும். சிலர் அந்த பாவத்திலேயே வாழ்ந்தவர்கள் அவர்கள் ஒருபோதுமே ஈடேற்றமடைய மாட்டார்கள் என்று சொல்றார்கள். அந்த 3 நிலைப்படிகளிலே அந்த ஆன்மாக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. ஆனா அந்த அம்மா எப்படி அவ மனதிலே எவ்வளவு ஆசைகள் பேர பிள்ளைகளை எல்லாம் வச்சு பார்த்து கொண்டிருந்தவருக்கு எவ்வளவு ஆசைகள் இருந்தாலும் எல்லாத்தையும் நிறைவேற்றி இருப்பா. அவன் மன மகிழ்ச்சியோடு தான் செய்திருக்க கொண்டு வேண்டிக் கொண்டு எல்லோருக்கும் அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. தொடர்ந்து வணக்கம். 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 ராஜினி அல்போன். மலர்மலை அம்மாவின் ஆன்மா ஈடேற்றம் அடைய வேண்டிக் கொண்டு எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள்
அவ வாழ்ந்தது காலம் என்று சென்று விட்டா. அவ வாழ்ந்த காலம் போதும், அவ்வளவுக்கு நன்றாக இருந்து வாழ்ந்திருக்கின்றார். அதேபோல் நாங்களும் நடாமோகன் அவர்களுக்கும் அவருடைய சகோதரர்கள் குடும்பத்துக்கும் எல்லாருக்கும் எங்கள் ஆழ்ந்த அனுதாபங்களை கூறுகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வணக்கம், வணக்கம் மணியக்கா, நான் சோமணி புவனேஸ்வரி. வாருங்களா. மலர்மணி அம்மாவின் இறப்பு செய்தி கேட்டு நானும் மிக வருத்தமடைந்தேன். உங்களுடன் நேரிடத்தில் தொடர்பு கொள்ள முடியவில்லை, எழுத்து மூலமா போட்டிருந்தேன். நடாமோகன் அண்ணாவுடன் தான் பேச முடியவில்லை. அமரன் மலர்மணி அம்மாவின் புனித ஆத்மா நித்தியம் இளைப்பாற இறைவனடியில் நான் வேண்டிக் கொண்டு அவரது அருட்பெருஞ்சோதியாய் உங்கள் குடும்பத்தை நிச்சயம் ஆசீர்வதித்தபடியே இருப்பார், அருளியபடியே இருப்பார் என்ற நம்பிக்கையை உங்களுக்கு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம், நன்றி. வணக்கம். இனிய காலை வணக்கம். ஜெயம் ஜெயம். வாருங்களா. மலர்மணி அம்மாவின் ஆன்மா சாந்தி அடைய நாம் முறையாக வேண்டிக்கொண்டு, அவர் சிறப்பாக உங்களோட கதைகளை பார்க்க தெரிகிறது. அவர் சிறப்பாகவே வாழ்ந்து சிறப்பாகவே எல்லாத்தையும் அனுபவித்து நன்றாகவே போயிருக்கிறார். அதனுடைய அவருடைய ஆன்மா போக இடைத்தம் அடைந்திருக்கும். பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கு கவலைகள் இருக்கலாம், ஆனால் அதுவையும் கொஞ்சம் கொஞ்சம் காலமா அவருடைய பாட்டியோட இருந்த ஒரு சந்தோஷத்திலேயே அவர்களும் இருப்பார்கள். எல்லோருக்கும் அவர் ஒரு நல்ல உதாரணமாக இருந்துட்டு போயிருக்கிறார். சிறப்பாகவே எல்லாம் ஒரு படுக்கையில இருக்காமல் அப்படி இல்லாமல் தானாகவே எல்லாம் செய்து, நீங்க சொல்லியிருப்பீங்க கடைசி மட்டும் தானாகவே சமைச்சு சாப்பிட்டு கொண்டு இருந்தான். விழும் வரைக்கும் தன் பாட்டுல எல்லாம் செய்தவர். அதுக்கு பிறகுதான் அவருக்கு முள்ளந்தண்டையில முடிஞ்சது நடந்தது தவிர அது வரைக்கும் அதான் ஏதோ ஒரு சாட்டுக்கு அந்த விழுவுகை நடந்தது. அதுக்கு பிறகுதான் அவருடைய காலம் சரி, அது இறைவன் எடுக்கிறவன் மட்டும் காலம் வந்தபடியால் அது ஒரு சின்ன ஒரு சாட்டா வந்திருக்கும். அப்படித்தான் எங்கட மாமி முறாள் அப்படி இறந்தவ, இப்ப இருக்கிட்டு அவன் 96 வயசுலான் இறந்தவ. காலமா சாப்பிட்டு முடிய அப்படியே அந்த இருந்த இடத்துல இருந்து சரிஞ்சதுதான். உடனே சரி ஒட்டு இது அவக்கு 96 வயசு. அது மட்டும் தேண்ட வேற முழுக்க தானே தான் செய்தவ. உடுப்பு துவைக்கிறதுல இருந்து சகலதும் தானே செய்தவ. ஆளை பார்க்கல, ஒரு மிட்லி ஆள் தான், ஆனா எல்லாம் செய்வேன். ஆமாம், அதே மாதிரிதான் இப்ப இப்படி அந்த வயது அவைக்கு சரிதானே வந்துட்டுது. ஆனால் எல்லாம் சிறப்பாகவே இருந்து எல்லாத்தையும் கண்டு அனுபவிச்சுட்டு போயிருக்கு. ஆனா அவ நான் நினைக்கிற வேலை இப்ப அவருடைய கணவர் முந்தித்தானே முதலே இருந்துட்டாரு தானே. யாரு? அதிபருடைய சின்ன வயதுல இருக்கும். இவர்தான் அவர் கணவன் இல்லாமலே உலகத்துக்கு பிள்ளைகளையும் அண்ணா வந்து வளர்த்தெடுத்தார்களாம். ஆமாமாமான்னு சொல்வார்கள். அப்ப அதே ஒரு சிறப்பு தானே. அவர் அவ்வளவுக்கு கஷ்டப்பட்டு அந்த நேரம் அவ்வளவு கஷ்டப்பட்டு பேர தெரியாது பிள்ளைகளை வளர்த்தெடுத்து என்று மட்டும் கஷ்டம் இருந்திருக்கு. கட்டாயம் 8 பிள்ளைகள் இருந்திருக்கு. அப்படியே சிறப்பாக இதன்று இப்ப இவ்வளவுக்கு கடைசி நேரத்துல நல்ல சிறப்பாகவே வாழ்ந்து முடித்துதான் இருக்கிறார். ஆமாம், அவருடைய தீரான துன்புறுவர் எல்லோருக்குமே ஆன்மா அவர்களுக்கும் அவருடைய ஆன்மாக்கும் முன்னேற்றம் கொடுத்து அவருடைய உறவுகளும் சந்தோஷமாக இனி பழையபடி வரணும் என்று கேட்டுக்கொண்டு நானும் விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம், வணக்கம். ஜெசி பத்மினியர் நிற்கிறீர்கள், பேசலாம். நம்ம 2 சின்ன பூட்ட குழந்தைகள். தமிழ் தெரியாது, அங்கு தமிழ் வாசமே இல்லை. அவர்கள் வந்து அந்த நேரம் வந்து அந்த கட்டி பிடிச்சி அழுதது உண்மையில் அப்பதான் நான் உணர்ந்தேன் இவர்கள் எவ்வளவு ஒரு அன்பு பாசத்தில் இருந்திருக்கிறார்கள் அந்த பூட்டியோடு. மற்றவர்கள் 2 ஆஸ்திரேலியாவில், இங்கு 4, இன்னும் ஒரு 5, 7 பேர் பூட்ட பிள்ளைய. அப்ப அதுல மற்றவர் சின்ன ஒரு ஆள், மற்ற பேரனுக்கு. இவர்களுக்கு 9 வயசு தான். ஆனால் தெரிந்தார்கள் சின்னதால் தானே, ட்வின்ஸ் அவங்க. அப்ப அந்த அவர்கள் அது வரைக்கும் நாங்க போய் தண்டு கேட்டார்கள், ஓமண்டார்கள். ஆனால் அந்த இதை காட்டி கொள்ள இல்லை. அந்த அந்த இறுதி அஞ்சலியில அந்த கண்ணீர் வந்தது 2 பிள்ளைகளுக்கும். அதை பார்க்கத்தான் எனக்கு ஆச்சரியம். இவ்வளவு ஆனா மொழி பிரச்சனை இருந்திருக்கும் கட்டாயம். 2 தமிழ் விளங்கும், பேச மாட்டாங்க. அப்ப அவர்கள் அந்த எவ்வளவு ஒரு அன்போட 5 வருடங்கள் அவர்களோட தான் இருந்தார் மூத்த மகன். கூட பாசம் இருந்திருக்கு. அந்த மொழி தெரியாட்டாலும் அந்த பாசம், அந்த பற்று இருந்திருக்கு பாருங்க அவர்களுக்கு. அழுதார்கள் 2 பேரும். எனக்கு அதை பார்க்க எனக்கு இன்னும் அழக வந்துட்டுது. என்னதான் இருந்தாலும் ஒரு மொழி தெரியாட்டாலும் அந்த பற்றோட இருந்திருக்கிறார்கள் அந்த பூட்டியோடான்ட்டு. இருந்தபடியால் அப்படி கூட பாசம் வந்திருக்குமா ஒரே வீட்டுல இருந்து உண்டாச்சு.
என்ன இருந்தாலும் ஒரு வயது போன ஆக்கள் பாட்டி என்று இருக்கீங்களா, அதுல ஒரு பாசம், தனி பாசம் வரும் இல்ல, கட்டாயம் இருக்கும். முக்கியமா அப்படியே ஒரு தனியா ஒரு இது இப்ப இவர் தமிழ்ல தான் அவர்கள் அஹ், அஹ், விளங்கிட்டு அடுத்து போவார்கள், கதைக்க மாட்டார்கள். அங்க யாருக்குமே தமிழ் தெரியாது. கனடா தமிழாக்கள் இருந்தோன்னு தமிழ் இல்ல இவர்கள் ஒருத்தருமே தமிழ் விளங்கும், ஆனா கதைக்க மாட்டாங்க. இங்கிலீஷ்ல எல்லாரும் கதைச்சாங்க இருந்து, அது தெரியல. பேர பிள்ளைகள் பூட்ட பிள்ளைகள் எல்லாருக்கும் அதை பேரண்ட்ஸும் பெருசாக கண்டு ஓடுற மாதிரி தெரியல. ஓகே, நாங்க வந்துட்டோம். வணக்கம் ஜெயசி. வணக்கம் வாணியக்கா. வாருங்களா. எல்லோருக்கும் வணக்கம். மல்மணி அம்மாவின் ஆத்மா சாந்தி அடைய நானும் இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு எங்கள் குடும்பம் சார்பாகவும் மிகவும் கவலையா இருந்தது. இப்படியான நாட்கள் இப்படி ஒரு துக்க செய்தி நடைபெற்று விட்டது என்று சொல்லி நீங்களும் உங்கள் குடும்பங்களும் இதிலிருந்து ஆறுதல் பெற வேண்டும் என்று சொல்லி நானும் பிரார்த்தித்துக் கொண்டு நன்றி வணக்கம் பாணியக்கா. நன்றி வணக்கம். எல்லோரும் வாயால கதைக்கிறத விட மூக்கால கதைக்கிறோம். நன்றி வணக்கம். இதுதான் போற மாதிரி இல்ல இந்த இருமல் தடுப்பு. சரி, சரோஜன் சொல்லிட்டாரு. வணக்கமாங்க. வணக்கம் வாணிமோகன். கொஞ்சம் பொறுங்கோ, சரோஜினி அவர்கள் பேச முடியா, நீங்க பேசுங்க. மலர்விழி அம்மாவின் மலர்மணி அம்மா என் ஆத்மா சாந்தி அடைய எங்கள் குடும்பம் சார்பாக பிரார்த்தித்துக் கொண்டு, மேலே அவ படுக்கைய இல்லாமல் வருத்தம் நோய் நொடி இல்லாமல் அவர்கள் மேல கொடுத்து வச்சவ, அப்படி சாவதற்கு சில பேர் கஷ்டப்பட்டு தானே சாயினும் அவர் மேல கொடுத்து வைத்த சாவு. திரு நடாமோகன் அவர்களுக்கும் தைரியத்தை கொடுக்க வேணும் என்று, மற்றும் உங்கள் குடும்பத்தவர் அனைவருக்கும் தைரியத்தை கொடுக்க வேணும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு விட வருவேன். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். பத்மினி அவர்கள் வாங்க. வணக்கம். வணக்கம் வாணிமோகன். நீங்க நலமா இருக்கிறவனை பிரார்த்தித்துக் கொண்டு நீண்ட நாட்களுக்கு பிறகு நடாமோகனின் அம்மா சாந்தி அடைய நாங்களும் பிரார்த்தித்துக் கொண்டு நானும் விடைபெறுகின்றேன். சூட்டாக சொல்லிக்கிறேன். நன்றி வணக்கம் வாணிமோகன். நன்றி வணக்கம். வணக்கம். மிக்க நன்றி எல்லோருக்குமே நன்றி. அது நேரம் எல்லா பல உறவுகளாக அன்றைய பொழுதும் பாம உறவுகளாக ஜபாஸ்ரீ அவர்கள் இணைந்திருந்தார். 3 பிள்ளைகள், ஆர்ஜன் ஞாபகம் இருக்கா, அவரது சகோதரிகள் வந்திருந்தார்கள், வீட்டுக்கு வந்திருந்தார்கள். அது நேரம் அன்றைய நாளும் ஜபாஸ்ரீ அவர்கள், மற்றது நவமலர் அக்கா, அவர் அன்போடு அம்மாவை தங்கள் வீட்டில் விடுங்கோ என்று சொல்ல அந்த ஆறுதல் வார்த்தைகள் கூட அப்பொழுது சொல்லியிருந்தார். அவரது கணவர், பிறகு உடனே வருதில்லை ஒரு யாரு ஜபஸ்ரீ மற்ற ரீட்டா அவர்கள் அவர் வீட்டுக்கு வந்திருந்தார். நவமலர் அக்கா வீட்டில் சந்தித்தோம். கவிக்கோண்ணாவின் மனைவியும் அன்று எப்பொழுது வந்திருந்தார், கமலாக்கா, அவரது மருமகள் சொல்லியிருந்தார், அண்ணா அவரும் சீரியஸாக தான் இருக்கிறார் என்று. அப்புறம் இங்கு நேற்று எப்பொழுதுதான் நான் அறிந்தேன் அவரும் எப்பொழுது இல்லை என்று. இப்படி ஒரு சில உறவுகளாக வந்திருந்தார்கள், பலர் தொலைபேசி மூலமாக, மற்றது வரிகள் மூலமாக, எல்லா உறவுகளுக்கும் ஆறுதல் வார்த்தைகளை கூறிய எல்லோருக்குமே எங்களது நன்றியை கூறிக்கொள்கின்றோம். பேர்கள் உடனே எனக்கு ஞாபகம் வரையில் மன்னிப்பை வேண்டியபடி பலராக வந்திருந்தார்கள் எப்பொழுது. நன்றி. அந்நேரம் அவர்கள் வந்து பலராக சொன்னது அவர் அந்த சாப்பாடுதான் சொன்னார்கள், வேற எதுவும் சொல்ல இல்லை. நாங்கள் நிறுவனமுக்கு வந்தால் அம்மாவோட கையால் சாப்பிட்டுட்டு தான் நாங்கள் ஃப்ளைட் எடுக்கிறது, அவர் சாப்பாட்டை தவிர வேறு எதுவுமே இது பண்ண மாட்டார் அப்படி என்று சொல்லி. மற்றது அவர் அந்த சாரிகள் கட்டுவது கூட எப்பொழுதுமே அந்த நீட்னஸ், அந்த இதுலேயும் சொன்னார்கள், எப்பொழுதுமே அவர் அந்த நீட்ன்றதை அந்த சாரி கட்டி அந்த பிளிட்டெல்லாம் விட்டு அப்படியே ஒன்று எடுத்து பின்னால் எப்பொழுது சரி கொள்வார்.
அப்படி அப்போ கடைசிமார் என்ன சொன்னாராம், எனக்கு எல்லாமே நல்லா செய்ய வேணுமென்று சொல்லி அது மாதிரியே அவர்களும் அவரது ஆசைக்கு ஏற்ற மாதிரி செய்திருந்தார்கள். 27ஆம் தேதி 31 வருகின்றது. அதையும் செய்து பிறகு வந்தவர்களையும் ஒரு ஹோல் எடுத்து செய்வதாக சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே எல்லா உறவுகள் உங்களுக்கும் ஆறுதல் வார்த்தைகள் தந்த எல்லோருக்குமே நன்றி நன்றி நன்றி. வணக்கம். Recording stopped. இன்றைய நாளுக்கான பாமுக பொருட்சொல் வருகின்றது.